ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இங்கே புண்டரீகாட்ச பெருமாள் சந்நிதியிலே நாம் எல்லாரும் கூடியிருக்கிறோம். அற்புதமான ஒரு சன்னிவேஷம். ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சன்னிவேஷத்திலே ஒரு தெய்வீகமான ஒரு சத் சங்கத்திலே நாம் எல்லாரும் இருக்கிறோம். தன்னை குழந்தைகள் அவர்களை நன்றாக சேர்த்து நிறைய சம்பிரதாய விஷயங்களில் ஈடுபடுத்தி பண்ணக்கூடிய அடியார்களுக்கு முதல்ல மங்களாசாசனம். மேலும் மேலும் இதே போல் தொடர்ந்து இந்த கைங்கரியங்களை பண்ண வேணும். குழந்தைகளிலிருந்தே நாம் எல்லாரும் பகவத் விஷயத்திலே ஈடுபட்டிருப்பது மிக மிக முக்கியம். நம்மாழ்வார் கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் என்று திருமாலிருஞ்சோலை விஷயமாக பாசுரம் அருளி செய்யும் பொழுது, இந்த இளமை கெடுவதற்கு முன்பே எம்பெருமானை போய் வணங்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். முக்கியமான உபதேசம் இது. நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? கொஞ்சம் வயசாகட்டும், அதுக்கு மேலே பெருமாளை சேவிக்கலாம். இப்போது சின்ன வயசு, இது அனுபவத்துக்கான காலம். ஏன்னா எவ்வளவோ விஷயம் இருக்குது அனுபவிக்கிறதுக்கு. இப்போ கையில் ஒரு தொலைபேசி கைபேசி இருக்குது. அதை பார்த்துட்டு இருந்தாலே எவ்வளோ நேரம் போகிறதுன்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. இப்படியெல்லாம் பொழுதை போக்குறதுக்கு நிறைய இருக்கும் பொழுது நாம் ஏன் பெருமாள் விஷயத்தில் ஈடுபட வேண்டும் என்று யோசித்து இந்த பெருமாள் விஷயத்தில் ஈடுபடாமலே பலர் இருந்து விடுகிறார்கள். அப்படி இல்லாமல் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இந்த வயசில் ஈடுபடுவது ஆழ்வார் காட்டின வழியிலே நடக்கிறார்கள்ங்கிறது நமக்கு பிரத்யட்சமாக தெரிகிறது. ஆழ்வார் என்ன முக்கியமான விஷயத்தை காட்டினார்னா, தனக்கு கிடைத்ததான அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆசை. அது ஆழ்வார்களுக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம். தங்களுக்கு இந்த ஆழ்வார்களுக்கு எம்பெருமானுடைய கிருபை பரிபூர்ணமாக கிடைத்தது. ஆழ்வார்களெல்லாம் நம்மை போல இந்த உலகத்திலே சம்சாரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஆத்மாக்கள். நாமெல்லாம் எப்படி இந்த சம்சாரத்தில் இருக்கோம்? அதே போலத்தான் ஆழ்வார்கள் இருந்தார்கள். எம்பெருமான் நிர்ஹேதுகமாக, அதாவது எந்த காரணமும் இல்லாமல், ஆழ்வார்களுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் தானே வந்து அவர்களுக்கு தன்னுடைய கருணையை பொழிந்தான். அந்த கருணையை ஆழ்வார்கள் பெற்றார்கள். ஆழ்வார்களுக்கெல்லாம் பெருமாளுடைய கருணை வந்து நேரே விழுந்தது. அதை பெற்ற ஆழ்வார்கள், நமக்கு கிடைத்த இந்த பாக்கியம் நம்மோடே நின்றுவிடக்கூடாது என்று பெரிய கருணை உள்ளம். இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் எம்பெருமானை அனுபவிப்பதற்கான தகுதியை உடையவர்கள். நம்ம எல்லாருக்கும், எல்லா ஆத்மாக்களுக்கும் பகவானுக்கும் ஒரே சம்பந்தம்தான். எப்படி ஆழ்வாருக்கு பகவானிடத்தில் சம்பந்தம் இருக்கோ, எப்படி ஆதிசேஷனுக்கு பகவானிடத்தில் சம்பந்தம் இருக்கோ, எப்படி கருடாழ்வாருக்கு பகவானிடத்தில் சம்பந்தம் இருக்கோ, அதே போல் நாம் எல்லாரும் ஆத்மாக்கள், நம்ம எல்லாருக்கும் அதே சம்பந்தம் உண்டு. இப்படிப்பட்ட சம்பந்தம் இருந்தும் அந்த சம்பந்தத்தை உணராமல் இருக்கிறார்களே, அதுதான் ஆழ்வார்கள் இந்த சம்சாரத்தை பார்த்து கஷ்டப்படுகிறார்கள். இவ்வளவு உயர்ந்த சம்பந்தம் அவர்களுக்கும் இருக்குது. எனக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ அதே சம்பந்தம் இங்கே இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் இருக்குது. அவர்களெல்லாம் அதை உணராமல் இருக்கிறார்களே என்று நினைத்து அந்த வருத்தம் மேலோங்கி அது கருணையாக மாறி அந்த கருணையினாலே உபதேசம் பண்ணுகிறார்கள் ஆழ்வார்கள். அப்படி ஆழ்வார்கள் உபதேசம் பண்ண, அந்த உபதேசத்தை பெற்ற ஆச்சாரியர்கள் எல்லாம் அதை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறார்கள். நேராக ஆழ்வார்களோடு நமக்கு இப்போ சம்பந்தம் இல்லை. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மூலமாகத்தான் நம்மை வந்து அடைகிறார்கள். நம்ம ஆழ்வாரை பற்றி நமக்கு எப்படி தெரிஞ்சுது? ராமானுஜர் சொல்லவே தெரிஞ்சுது. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், எல்லா ஆழ்வார்களும் நமக்கு என்னென்ன காட்டி கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு எப்படி தெரிஞ்சுது? ஆச்சாரியர்கள் தான் நமக்கு அதையெல்லாம் காட்டி கொடுத்தார்கள். நாதமுனிகள் தொடக்கமாக மணவாழ மாமுனிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு பெரிய உபகாரத்தை பண்ணியிருக்கார்கள். அப்படி அந்த ஆழ்வார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களில் தலைவராக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய அவதாரம் ஆனது எப்பொழுது ஏற்பட்டதுன்னா, கலி பிறந்த உடனே அவருக்கு இந்த அவதாரமானது, அவர் வந்து பிறக்கிறார். இந்த உலகத்திலே வந்து திருவவதாரம் பண்ணுகிறார். அவர் பிறந்த காலத்திலேயே பகவான் நேரே அவருக்கு கருணையை பொழிகிறான். பிறக்கும் பொழுதே எந்த விஷயத்திலே, உலக விஷயத்திலே ஆசை இல்லாமல், அழாமல், பால் குடிக்காமல்,
அப்படியே வளர்ந்தவர் நம்மாழ்வார். 16 ஆண்டுகள் திருப்புலி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய புளிய மரத்தின் அடியினேயே இருந்து கொண்டு அந்த எம்பெருமானையே தியானம் பண்ணி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு மதுரகவி ஆழ்வார் வந்து தான் நம்மாழ்வார் பேசவே தொடங்கினார். அது வரைக்கும் நம்மாழ்வார் பேசவே இல்லை, வாயை திறந்து பேசக்கூட இல்லை. நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், பசிக்கிறதுனா என்ன பண்ணுறோம், அம்மாட்ட போய் சாதம் கொடுன்னு கேட்குறோம் இல்லையா? நம்மாழ்வார் அப்படி தான் சொல்லவே இல்லை. அப்படியே அமர்ந்து கொண்டு தியானம் பண்ணிகிட்டே இருந்தார், பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருந்த நம்மாழ்வாருடைய அவதாரமானது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே நடந்தது. அந்த வைகாசி விசாக நட்சத்திரத்திலே ஆண்டுதோறும் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி என்கிற திவ்யதேசம், ரொம்ப பிரசித்தமான ஸ்தலம் இது. திவ்யதேசமாகவும் இருக்கிறது, புராண காலத்திலே இருக்கக்கூடிய க்ஷேத்திரமாகவும் இருக்கிறது. அதற்கு மேலே ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமாகவும் இருக்கிறது. அதற்கு மேலே இந்த ஆழ்வார் திருநகரிக்கு என்ன பெருமைன்னா, ராமானுஜருடைய திருமேனியே நமக்கு ஆழ்வார் திருநகரில் ராமானுஜருடைய அவதாரத்துக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு கிடைத்தது. கலி பிறந்து 42 நாட்களிலே நம்மாழ்வாருடைய அவதாரம். 16 ஆண்டுகள் அவர் பேசாமல் இருந்தார். அதற்கு பிறகு 16 ஆண்டுகள் மதுரகவி ஆழ்வாருடைய மட்டும் பேசிக்கொண்டு இந்த பிரபந்தங்களை எல்லாம் மதுரகவி ஆழ்வாருக்கு சொல்லிக் கொடுக்க அவர் அதை ஈடுபடுத்தினார். அதற்கு பிறகு நம்மாழ்வார் திருநாட்டுக்கு பரமபதத்துக்கு எழுந்தருள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இங்கிருந்து பரமபதத்துக்கு வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். அப்பொழுது மதுரகவி ஆழ்வார் தான் பிரார்த்திக்கிறார், ஆழ்வாருடைய திருமேனி வேண்டுமே, ஆழ்வார் இங்கிருந்து புறப்பட்டு போனால் நாம் எப்படி ஆழ்வாரை அனுபவிப்பது என்று நம்மாழ்வாரிடத்திலே பிரார்த்திக்கிறார். ஒரு திருமேனி வேணும்னு பிரார்த்திக்கும் பொழுது, இந்த தாமிரபரணி தீர்த்தத்தை நீர் காய்ச்சும், அதிலிருந்து நம்முடைய திருமேனி வரும், நம்முடைய விக்கிரகம் வரும்னு ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு சொல்லுகிறார். அப்பொழுது தாமிரபரணி தீர்த்தத்தை எடுத்து காய்ச்ச அதிலிருந்து வந்த திருமேனி முதல்ல வந்த திருமேனி தான் ராமானுஜருடைய திருமேனி. இன்றைக்கும் ஆழ்வார் திருநெல்லில் நாம் சேவிக்கலாம். விபீஷிதாச்சாரியன் சந்நிதி என்று ஆழ்வார் திருநெல்லில் மேற்கு பகுதியிலே ஒரு தனி கோயில் இருக்குது ராமானுஜருக்கு. அந்த கோயிலிலே அப்பொழுது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு காய்ச்சி தீர்த்தத்தை காய்ச்சி அங்கிருந்து வந்த திருமேனி ராமானுஜருடைய திருமேனி முதல்ல வருது. அதற்கு பிறகுதான் நம்மாழ்வாருடைய திருமேனி வருது. அந்த நம்மாழ்வாருடைய திருமேனி வந்த காலத்திலே அப்படி மதுரகவி ஆழ்வார் அதை பெற்று அதை அங்கே பிரதிஷ்டை பண்ணுகிறார். இந்த ராமானுஜருடைய அவதாரம் ஏற்பட்டதும் அந்த திருமேனியுடைய அவதாரம் ஏற்பட்டதும் ஆழ்வார் திருநெறிலே. அதே போல் பிற்பாடு ராமானுஜர் இங்கே வந்து அவதரித்தார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ தான் 1000வது திருநக்ஷத்திர வைபவத்தெல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாம் கொண்டாடினோம். இப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராமானுஜர் அவதரித்தார். அந்த ராமானுஜருக்கு பிற்பாடு மணவாழ மாமுனிகள் அவதரிக்கிறார். ராமானுஜருடைய புனர் அவதாரமாக ராமானுஜரே மீண்டும் இன்னொரு அவதாரம் பண்ணுகிறார். ஆதிசேஷனுடைய அவதாரமாக இந்த மணவாழ மாமுனிகள் அவதரிக்கிறார். அவருடைய அவதார ஸ்தலமும் ஆழ்வார் திருநேரி தான். இப்படிப்பட்ட வைபவம் கொண்டது ஆழ்வார் திருநேரிங்கிற திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தில் அது புராண க்ஷேத்திரமாக இருக்குது. புராண க்ஷேத்திரம்னா பழைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அதற்கு பிறகு நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமாக இருக்குது. நம்மாழ்வார் அந்த அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பொழிந்து நின்ற பிரான் ஆதிநாத பெருமாளை பாடினதுனாலே திவ்ய தேசமாகவும் ஆகியிருக்கு. அதுக்கு பிறகு ராமானுஜருடைய திருமேனி நமக்கு அங்கேருந்து கிடச்சிருக்கு. மணவாழ மாமுனியுடைய அவதாரம் அங்கே ஏற்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட வைபவம் பொருந்தினது இந்த ஆழ்வார் திருநெறி. அந்த ஆழ்வார் திருநெறிலே நம்மாழ்வாருக்கு உற்சவங்கள் எல்லாம் அற்புதமாக நடக்கும். அதிலே இந்த வைகாசி விசாகம் நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் அது மிக விசேஷமாக நடக்கும். எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் அவரவருடைய திரு அவதார ஸ்தலத்திலே அங்கே தான் விசேஷமாக அந்த உற்சவம் கொண்டாடப்படும். அவதார உற்சவங்கிறது எல்லா ஊர்களிலும் கொண்டாடப்பட்டாலும் அவருடைய அவதார ஸ்தலத்திலே கொண்டாடப்படுவது விசேஷமாக இருக்கும். அப்படி இங்கே நம்மாழ்வாருக்கு இந்த திவ்யதேசத்திலே இந்த வைகாசி விசாகம் அந்த 10 நாட்கள் உற்சவம் மிக அற்புதமாக கொண்டாடப்படும். அதிலிருந்து சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். இப்போ நம்மாழ்வாருடைய காலத்திலேயே அவருடைய திருமேனி ஏற்பட்டது. அப்பொழுதிலிருந்தே மதுரகவி ஆழ்வார் அந்த திருமேனியை பிரதிஷ்டை பண்ணி அங்கே உற்சவம் எல்லாம் அவர் கொண்டாட தொடங்கினார். நம்மாழ்வாருக்கு எல்லா விதமான உற்சவங்களும் அவர் கொண்டாட தொடங்கினார். அதிலே இந்த முக்கியமாக இந்த திருநக்ஷத்திர உற்சவங்கிறது விசேஷம். யாராக இருந்தாலும் இப்போ நமக்கே எத்தனையோ நம்ம கொண்டாட்டங்கள்லாம் பண்ணால் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை எல்லாருமே விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் இல்லையா? நம்ம போன்றவர்களே இந்த பிறந்த நாளை விசேஷமாக கொண்டாடும் பொழுது ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அவதாரத்தை நாம் மிக விசேஷமாகத்தானே கொண்டாடுவோம். அப்படி இந்த ஆழ்வாருடைய விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய உற்சவம் தான் இந்த வைகாசி விசாக திருநக்ஷத்திர மகோத்சவம். அந்த உற்சவத்திலே சில முக்கியமான விஷயங்களை அனுபவிக்கலாம். 10 நாட்கள் நம்மாழ்வாருக்கு உற்சவம். அங்கே கொடி ஏறி உற்சவம் நடக்கும். அதாவது பொதுவாக பெருமாளுக்கு கருட கொடி இருக்கும். எல்லா திவ்யதேசங்கள்லேயும் முன்னாடி துவஜஸ்தம்பம் இருக்கும். அந்த துவஜஸ்தம்பத்திலே
அந்த கொடியேற்றம் நடக்கும். அதாவது உற்சவம் ஆரம்பமாகிறது என்பதை சொல்லுவது தான் இந்த கொடியேற்றம். இந்த கொடியேற்றின பிறகு 10 நாட்கள் அந்த திவ்யதேசத்தில் மிக விசேஷமாக புறப்பாடுகள் இருக்கும், திருமஞ்சனம் இருக்கும், சேவாகாலம் இருக்கும், 4000 திவ்ய பிரபந்த சேவாகாலம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பெருமாளுக்கு இதே போல் நடக்கும். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதார ஸ்தலங்களிலே ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரி கொடியேற்று உற்சவம் நடக்கிறது. எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை. இப்போ பெரியாழ்வாருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொடியேறி உற்சவம் நடக்கும். அதே போல் திருமங்கையாழ்வாருக்கு கொடியேறி உற்சவம் உண்டு. அதுபோல் இங்கே நம்மாழ்வாருக்கு கொடியேறி உற்சவம் உண்டு. நாச்சியார்களில் ஆண்டாள் நாச்சியாருக்கு உற்சவம் நடக்கும் பொழுது கொடியேறி உற்சவம் நடக்கும். இதுபோல் ஒரு திவ்யதேசங்களில் இந்த மாதிரி விசேஷமாக சில சமயங்களிலே பெருமாள் அல்லாதவர்களுக்கும் இந்த மாதிரி கொடியேறி உற்சவம் நடக்கக்கூடிய வைபவம் இருக்குது. அங்கே ஆழ்வாருக்கு ஹம்சக்கொடி, ஆழ்வாருடைய முக்கியமான வாகனமும் ஹம்ச வாகனம். இப்போ பெருமாளுக்கு நவதிருப்பதி பெருமாள்களும் 5வது உற்சவத்தன்னைக்கு 5ஆம் திருநாள் அன்னைக்கு இங்கே ஆழ்வார் திருநேரிக்கு வருவார்கள். அதாவது அங்கே ஆழ்வார் திருநேரியை சுற்றி மொத்தம் 8 திவ்யதேசங்கள், ஆழ்வார் திருநேரியும் சேர்த்து அது 8 திவ்யதேசங்களாக இருந்தாலும் நவ திருப்பதிகளாக கணக்கெடுக்கப்படும். அந்த திவ்யதேசங்களில் இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் எல்லாம் ஆழ்வாரை நாம் கட்டாட்சிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெருமாள் எல்லா பெருமாளும் இங்கே ஆழ்வார் திருநேரிக்கு வருவார்கள். அதாவது ஆழ்வார் முதல்ல பாசுரங்கள் எல்லாம் பாடுகிறார் இல்லையா, திருப்புலி ஆழ்வார் கடியிலிருந்து. அந்த சமயத்திலே ஆழ்வார் எந்த திவ்யதேசத்துக்கும் போல, தான் இருந்த இடத்துலேருந்தே தான் பாசுரங்களை பாடினார். அப்பொழுது எல்லா பெருமாளும் அந்த திருப்புலி ஆழ்வார் அந்த புளிய மரத்துக்கு மேலே வந்து அங்கங்கே தொங்கிக் கொண்டிருப்பார்களாம். இங்கே ஒரு பெருமாள் இருப்பார், அங்கே ஒரு பெருமாள் இருப்பார், அங்கே ஒரு பெருமாள் இருப்பார். எல்லா பெருமாளும் பார்த்து ஆழ்வாரை பார்த்து எனக்கு ஒரு பாட்டு பாடுமே, எனக்கு ஒரு பாட்டு பாடுமேன்னு கேட்பார்களாம். அப்படி எல்லா பெருமாள்களும் அங்கே வந்து இருந்து ஆழ்வாரிடத்தில் பாட்டு கேட்க, அதில் ஆழ்வார் ஒரு குறிப்பிட்ட திவ்யதேசங்களுக்கு 32 திவ்யதேசங்களுக்கு பாசுரங்களை பாடுகிறார். அந்த பெருமாளுக்கு தான் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதிலேயும் விசேஷமாக இந்த ஆழ்வார் திருநெறியை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் மீது ஆழ்வாருக்கு அளவற்ற அன்பு. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கார்கள் இல்லையா. நமக்கே இப்போ ஒரு சொந்தக்காரர்கள் இருக்கலாம், சித்தப்பா மாமா எல்லாம் பக்கத்தில் இருக்கலாம், அத்தை சித்தி எல்லாம் இருக்கலாம். அதில் 4 பேரில் 2 பேர் நம்ம இங்கே திருவள்ளரையில் இருக்கோம்னா திருவள்ளரையிலே 2 பேர் இருக்கலாம், மீதி ஒரு 4-5 பேர் வெளியூரில் இருக்கலாம். என்ன இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒட்டுதல் அதிகமாக இருக்கும் இல்லையா. அதே போல் எல்லா எம்பெருமான்களுக்கும் ஒரே வைபவம் தான் ஆழ்வார் கொடுக்கிறார். இருந்தாலும் அருகிலே இருப்பதனாலே அவர்களிடத்தில் ஒரு அன்பு. அப்படி அந்த நவதிருப்பதி எம்பெருமான்கள் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த 5ஆம் திருநாள் 5வது நாள் அன்னைக்கு உற்சவம் அற்புதமாக நடக்கும். எல்லா பெருமாளும் அவரவர்களுடைய ஸ்தலத்திலேருந்து இங்கே ஆழ்வார் திருநேரிக்கு வந்துடுவார். வந்த பிறகு ஆழ்வார் முதல்ல எல்லா எம்பெருமான்களையும் வரவேற்பார். ஒருத்தர் வந்தால் நம்ம வரவேற்கணும் இல்லையா. அப்பொழுது ஆழ்வார் போய் இங்கே அந்த மண்டபத்தின் வாசலிலே இருந்து கொண்டு ஒவ்வொரு எம்பெருமானாக வருவார். அவருடைய பாசுரங்களை எல்லாம் சொல்லி, இந்த அரையர் சுவாமி தான் அங்கே விண்ணப்பம் பண்ணுவார். கையில் தாளத்தை வைத்து கொண்டு அந்தந்த பாசுரங்களை சொல்லி அந்த எம்பெருமான்களை வரவேற்று அவரவர்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கும். அந்தந்த திவ்யதேசத்துக்குள்ளே ஆழ்வார் திருநேரி கோயிலுக்குள்ளே அந்தந்த மண்டபங்களில் போய் ஒரு பெருமாளும் எழுந்தருளி விடுவார். அதுக்கப்புறம் அவர்களுக்கு திருமஞ்சனம் நடக்கும். திருமஞ்சனம் நடந்த பிறகு ராத்திரியிலே ஒரு 8 மணிக்கு மேலே எல்லாருக்கும் கருட வாகனம் சாத்துப்படி நடக்கும். எல்லா பெருமாளையும் ஒரு பெருமாளையும் அவரவர்களுடைய சன்னதியிலேருந்து கருட வாகனம் இங்கே வந்துடும். அந்த கருட வாகனத்தில் எழுந்தருளை பண்ணி அது அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி 9 பெருமாள்களும் கருட வாகனத்திலே எழுந்தருள்வார்கள், புறப்பாடு கண்டருள்வார்கள். அப்பொழுது ஆழ்வார் ஹம்ச வாகனத்திலே வருவார். மதுரகவி ஆழ்வாரும் வருவார் திருக்கோளூர்லேருந்து. அவருக்கு பரங்கி நாற்காலி. இப்படி இவர்களெல்லாம் ராத்திரி முழுக்க புறப்பாடாகும். அதுக்கப்புறம் காலையில் மறுநாள் காலையில் அந்த எம்பெருமான்கள் எல்லாம் திரும்ப விடை பெற்று போவார்கள். பிரியா விடை கொடுத்து ஆழ்வார் அனுப்புவார். ரொம்ப அற்புதமான ஒரு சன்னிவேஷம். இந்த உற்சவங்கள்லாம் நீங்கள்லாம் அங்கே வந்து சேவிக்கணும். இங்கே சேவிக்கிறது பாசுரங்கள் பாடுறது, இங்கே வந்து இந்த கும்மி கோலாட்டம் எல்லாம் பண்ணுறது விசேஷம்தான். இருந்தாலும் அங்கங்கே போயிட்டு அந்தந்த திவ்யதேசங்களில் எப்போ முடிகிறதோ எல்லோரும் வந்து சேவிக்கணும். அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது 5ஆம் திருநாள் மிக விசேஷமாக நடக்கக்கூடிய விஷயம். அன்றைக்கி எப்படி பெருமாளெல்லாம் வந்து இங்கே ஆழ்வாரிடத்தில் பாட்டு வாங்கி கொண்டார்களோ, பாசுரங்களை அவர்கள் தான் வந்தார்கள். பெருமாள் தான் அங்கேருந்து திருப்புலி ஆழ்வாருக்கு வந்து பாசுரங்களை வாங்கி கொண்டார்கள். அதே போல் இன்றைய தினம் வரைக்கும் எல்லா பெருமாளும் ஆழ்வாரை பார்ப்பதற்கு தாங்கள் வருகிறார்கள். இங்கிருந்து ஆழ்வார் போகிறதில்லை. எல்லா பெருமாளும் ஒரே சமயத்தில் இங்கே வருகிறார்கள். ஆழ்வார் எழுந்தருளுகிறார். ஒரு திவ்யதேசத்துக்கு எழுந்தருள்வார். இப்போ ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒரு நாள் எழுந்தருள்வார். ஸ்ரீவைகுண்டம் உற்சவம் போது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவார் ஆழ்வார். அதே போல் திருக்கோளூர் பெருமாள் உற்சவத்தும் போது ஆழ்வார் திருக்கோளூருக்கு போவார், நம்மாழ்வார் திருக்கோளூர் போவார். இருந்தாலும் எல்லா பெருமாளும் இங்கே சேர்ந்து வருவது இந்த வைகாசி விசாகத்தின் பொழுது. அதற்கு பிறகு விசேஷமாக 8ஆம் திருநாள் அன்னைக்கு ஆழ்வாருடைய
அவதாரஸ்தலம், அதாவது ஆழ்வார் திருநீர் தான் ஆழ்வாருக்கு அவதாரஸ்தலம். அதில் அப்பன் கோயிலுங்கிற ஒரு பகுதி, அங்கே தான் ஆழ்வாருடைய அவதாரம் ஏற்பட்டது, அங்கே தான் அவர் பிறந்தார். அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது, திருவேங்கடமுடையானுக்கு ஒரு கோயில் இருக்குது. அப்பன்னாலே நம்முடைய சம்பிரதாயத்தில் திருவேங்கடமுடையான் தான். அந்த திருவேங்கடமுடையானுக்கு அங்கே ஒரு சந்நிதி இருக்குது. அந்த சந்நிதி இருக்கிற இடம் இப்பொழுது ஆழ்வார் பிறந்த இடம். ஆழ்வார் பிறந்த இடத்தை தான் பிற்காலத்தில் சன்னதியாக ஆக்கிவிட்டார்கள். அங்கே திருவேங்கடமுடையான் எழுந்தருளிக்கு, அங்கே எழுந்தருளி ஆழ்வாருக்கு சங்குப்பால் அங்கே கொடுப்பார்கள். இந்த அவதார ஸ்தலத்தில் அவருக்கு அங்கே விசேஷமாக திருமஞ்சனம், ஏகாந்தமாக திருமஞ்சனம் நடந்து அதற்கு பிறகு சங்குப்பாலெலாம் கொடுப்பார்கள். வெண்ணத்தாளி கிருஷ்ணன் போல திருக்கோலம் அங்கே ஆழ்வார் தவழ்ந்த கோலத்தில், திருக்கோலத்தில் அங்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு பிறகு 9ஆம் நாள் திருத்தேர் நடக்கும். கடைசியாக 10ஆம் நாள் அன்னைக்கு அங்கே தீர்த்தவாரி, ஆழ்வார் தான் நேரே இந்த தாமிரபரணி தீர்த்தத்திலேருந்து ஆழ்வார் திருமேனி நமக்கு கிடைச்சிது. அந்த தாமிரபரணி தீர்த்தத்திலேயே ஆழ்வாரை எழுந்துள்ள பண்ணி அங்கேயே திருமஞ்சனம் பண்ணி ஆழ்வாரை அப்படியே அந்த தீர்த்தத்துக்குள்ளே எடுத்து அங்கே தீர்த்தவாரி ஆழ்வார் கண்டருள்வார். அந்த ஜலத்துக்குள்ளே அப்படியே ஆழ்வார் உள்ளே போயிட்டு வெளியில் வருவார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுபோல் 7ஆம் நாளும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆழ்வாரும் எம்பெருமானாரும் சேர்த்தி திருமஞ்சனமாகும். ஆழ்வார் அங்கே உடையவர் சந்நிதிக்கு ராமானுஜர் பவிஷதாச்சாரியன் திருமேனி கிடச்சிதுன்னு பார்த்தோம் இல்லையா? தாமிரபரணி தீர்த்தம் காய்ச்சும் போது தானே பவிஷதாச்சாரியன் திருமேனி வந்தது. அந்த ராமானுஜருடைய திருமேனிக்கும் ஆழ்வாருடைய திருமேனிக்கும் சேர்ந்து உடையவர் சந்நிதியில், பவிஷதாச்சாரியன் சந்நிதியில் திருமஞ்சனம் தான் நடக்கும். இப்படி இந்த ஆழ்வாருடைய உற்சவம், வைகாசி விசாக உற்சவம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேஷம். எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அங்கே வந்திருந்து அந்த உற்சவத்தை அனுபவிக்கணும். ரொம்ப அழகான ஒரு அனுபவமாக இருக்கும். அதை பற்றி இங்கே ஓரளவுக்கு சுருக்கமாக பார்த்தோம். மேலே இப்போ உங்களுடைய நாம சங்கீர்த்தனம், அதையும் அனுபவிக்கலாம். இப்போது ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org